Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்றோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான பெஸ்டா ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பெஸ்டா ரெசிபியை செய்கிறதுக்கு வெஜிடபிள் ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சிக்கனை மட்டும்தான் வச்சு நான் இந்த பெஸ்டா ரெசிபியை செஞ்சுக்கிறேன். இந்த சிக்கன் பெஸ்ட்டாவை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, கிட்ஸ்ட லஞ்ச் பாக்ஸுக்கு, இல்லாட்டி ஈவினிங் டின்னருக்கு சரி எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் இது ஒரு ஈஸியான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் இந்த பெஸ்ட்டாவை செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கொண்டேன். இந்த போன்லெஸ் சிக்கனை உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீட்டமாக தான் வெட்டி எடுத்துக்கொண்டேன். கொஞ்சம் நீட்டமாக வெட்டி எடுத்தால் அந்த பெஸ்ட்டாவோட இந்த சிக்கனும் தின்னுற நேரம் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே நீங்கள் இப்படி நீட்டமாக இந்த பெஸ்ட்டா ரெசிப்பியை செய்கிறேன்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த சிக்கனை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பும் அதோட இந்த சிக்கனுக்கு தேவையான மாதிரி கொச்சிக்கத்தூளும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணினேன். நான் இன்றைக்கி ஒயிட் பெப்பர் தான் ஆட் பண்ணினேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இல்லாட்டி பிளாக் பெப்பரும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த சிக்கனை ஒரு 2-3 நிமிஷம் மாதிரி வேக வைக்கணும். மிச்ச நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஏன்னா இது போன்லெஸ் சிக்கன் தான். அதே நேரம் இதை நல்லா மெல்லிசாக நீட்டமாக தான் வெட்டிக்கிறேன். ஸோ அதனால் இதை ஒரு 2 நிமிஷம் மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கொண்டால் போதும். அடுத்தது நான் பெஸ்ட்டாவை தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். பெஸ்ட்டாவை வேக வைக்கிறதுக்கு நாங்கள் நேரத்தோடையே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா தண்ணி கொதித்ததுக்கு பிறகு தான் பெஸ்ட்டாவை போட்டு வேக வைக்கணும். ஸோ அதனால் நல்லா கொதித்த தண்ணியில் எனக்கு தேவையான மாதிரி நான் பெஸ்ட்டாவையும் போட்டுட்டு அது பெஸ்ட்டாவுக்கு தேவையான உப்பையும் போட்டு கொஞ்சமாக ஆயிலும் ஊற்றி தான் இந்த பெஸ்ட்டாவை நான் வேக வச்சேன். பெஸ்ட்டா வேக வைக்கிற நேரம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வேக வச்சா பெஸ்ட்டாவை வடித்து எடுத்ததுக்கு போகிறோம் ஒட்டாத தன்மை இருக்கும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்தில் இந்த சிக்கன் நல்லா வெந்து இருந்துச்சு. இந்த சிக்கன் தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க, வீசவானம். இப்போ நான் ஒரு பெரிய தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் அந்த சிக்கன் பீசஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டால் நல்லா, அப்போ நல்லா டேஸ்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த பெஸ்ட்டாக்கு வெஜிடபிள்ஸ் ஒன்றும் சேர்க்காத சுட்டி சும்மா ஒரு பேஸ்ட் ஒன்றுமாய் நான் இன்றைக்கி செஞ்சு எடுத்துக்கொண்டேன். அதுக்கு ஒரு பெரிய 2 சைஸ் தக்காளியும் ஒரு 5-6 வெள்ளைப்பூட்டையும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், கொஞ்சம் வெள்ளைப்பூட்டை போடுற நேரம் கொஞ்சம் சின்னதாகவே வெட்டி பிளெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி சில நேரம் பிளெண்ட் ஆகாது, துண்டாகிக்கும், அப்படி இருக்கப்படாது. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி தான் நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அந்த டைமில் சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகி இருந்துச்சு. பாருங்கள், இது மாதிரி தான் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பாருங்கள், நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு இந்த டைமில் நான் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி இது இந்த பேஸ்ட் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடணும். இது வதங்குற நேரம் அவ்வளோ ஒரு மனம் ஒன்று வரும், அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருந்துச்சு. இப்படி நீங்கள் செஞ்சால் அவ்வளோ அந்த பெஸ்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக நான் இதுக்கு ஜிஞ்சர் போடலை, வெறும் கார்லிக் மட்டும்தான் போட்டேன். இந்த டைமில் நான் ஒரு 3 முட்டையும் இந்த ஆயிலையே உடைச்சி ஊற்றிக்கொண்டேன். எங்களுக்கு முட்டை கூட போடணும்னா அதுவும் பிரச்சனை இல்லை, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 முட்டை மாதிரி தான் ஆட் பண்ணினேன். இந்த 3 முட்டையும் இந்த ஆயிலே போட்டதுமே அவசரமாக கலந்துடப்படாது, கொஞ்சம் நேரம் மட்டும் தான் கலந்துடணும். அப்போ தான் நம்ம முட்டை நல்லா ஸ்க்ரம்பிள் ஆகிட மாதிரி வரும்.
அதே நேரம் முட்டையை கலந்து விடுற நேரம் ஃபாஸ்ட்டாக நாங்கள் கலக்கவும் படாது. மெதுவாக கொஞ்சம் அந்த முட்டை துண்டு துண்டாக ஈக்கிற மாதிரிக்கு தான் கலந்து விடணும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திக்கு பாருங்கள், இப்படித்தான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திக்குது. இந்த டைமில் வந்து நான் ஒரு 2 வெங்காயம் வந்து நல்ல பாக்ஸ் ஷேப்புக்கு வெட்டி இதில் ஆட் பண்ணினேன். வெஜிடபிள்ஸ் ஒன்றும் போடாது சுற்றி நான் வெங்காயம் மட்டும்தான் இப்படி பாக்ஸாக ஆட் பண்ணி இந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் வதக்கணும். வெங்காயத்தை போட்டதுக்கு போகிற வெங்காயம் மிச்சமே வந்து எங்களுக்கு வந்து குக்காக தேவையில்லை. கொஞ்சம் ஒரு அரை வேகலில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் சின்ன ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்ததுக்கு போகிறோம். நான் வந்து சிக்கன் வேக வச்ச அந்த தண்ணியையும் இதில் ஊற்றி கொள்ளணும். இப்போ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெஸ்டா ரெசிபியை செய்ய நான் இன்றைக்கி எந்த விதமான சோஸும் ஆட் பண்ணலை. அந்த சிக்கன் அவிச்ச தண்ணியை மட்டும்தான் ஊற்றி கொண்டேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த சிக்கன் அவிச்ச தண்ணியை ஊற்றினதுக்கு போகிறோம். அது கொஞ்சமாக வத்தி இருந்துச்சு. இப்படித்தான் போகணும். இந்த டைமில் நாங்கள் வந்து குக் பண்ணி வச்சு அந்த பெஸ்டாவையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு போகிறோம். இது எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எடுக்கலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ரெசிபிகள் செய்கிற நேரம் எங்களுக்கு வீட்டில் எந்த நேரம் வெஜிடபிள்ஸ் இருக்காது. ஸோ அதனால் இப்படி ஒரு ஈஸியான ரெசிபி உங்களுக்கும் வீட்லேயே ட்ரை பண்ணிடும். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.